சென்னை நந்தனத்தில் உள்ள தமிழ்நாடு அரசின் தொழில் வழிகாட்டு நிறுவனத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பார்வையிட்டு வருகிறார். காட்சிகளை பார்க்கின்றோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ். ஸ்ரீ சந்தோஷ், வணக்கம். சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் தொழில் வழிகாட்டு நிறுவனத்தில் தற்பொழுது முதலமைச்சர் ஜோசப் விஜய் சென்று பார்வையிட்டு வருகிறார். காட்சிகளை கூட நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்கள் என்ன, விரிவா வழங்கலாம்? வணக்கம். சென்னை நந்தனத்தில் இருக்கக்கூடிய தனியார் அடுக்குமாடி கட்டிடத்தில் தற்போது முதலமைச்சர் விஜய் வருகை தந்திருக்கக்கூடிய காட்சி என்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக அந்த தனியார் கட்டிடத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு 11வது மாடியில் இருப்பதாக தமிழ்நாடு அரசின் தொழில் வழிகாட்டி நிறுவனத்திற்கு தான் தற்போது முதலமைச்சர் பார்வையிட்டு வருகிறார். இந்த நிறுவனத்தை பொறுத்த வரையிலுமே தமிழகத்தில் புதிய தொழில்களை தொடங்கவும் அதே போல முதலீடுகளை ஈர்க்கவும் உதவிகரமாக இருக்கக்கூடிய அரசின் முதன்மையான ஒரு அலுவலகமாக செயல்பட்டு வருகிறது. ஒற்றை சாரா முறையில் இருக்கக்கூடிய மூலம் அனுமதி வழங்குதல் மற்றும் இடங்களை தேர்வு செய்தல் மற்றும் தொழில் ஆலோசனைகளை வழங்குதல் போன்ற முக்கியமான வேலைகளை இந்த அலுவலகத்தில் தான் செய்வார்கள். குறிப்பாக அரசினுடைய தொழில்காட்டி வழிகாட்டி நிறுவனத்தில் தான் இளைஞர்கள், தொழில் முனைவோர்கள் என அனைவரும் இங்கு இருந்துதான் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்போது அதனை முதலமைச்சர் விஜய் ஏற்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக தாவேகாவினுடைய பல்வேறு நிலைப்பாடுகளிலும் இளைஞர்களுக்கான அந்த வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவதில் அதிகப்படியான கவனம் என்பதும் செலுத்தி வருகின்றனர். அந்த வகையிலேயே பல்வேறு தொழில் நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் என்பதும் தொடர்ச்சியாக கையெழுத்திடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் தற்போது இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கும் அதனை திறம்பட செயல்படுத்துவதற்கும் பல்வேறு முயற்சிகள் என்பதும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் தற்போது முதலமைச்சர் இந்த அரசினுடைய தொழில் வழிகாட்டி நிறுவனத்திற்கு வந்து பார்வையிட்டு இருக்கிறார். உடன் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அலுவலகத்தின் உள்ளே வரும்போதே அவருக்கு பூங்கொற்று கொடுத்து வரவேற்றார். மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் அனைவரும் இங்கு நடக்கக்கூடிய தகவல்களை தொடர்ச்சியாக முதலமைச்சரிடம் விளக்கி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த அரசினுடைய தொழில் வழிகாட்டி நிறுவனத்தில் முதலமைச்சர் முன்னிலையில் பல்வேறு ஒப்பந்தங்கள் என்பதும் கையெழுத்தாகிறது. உலகளாவிய திறன் மையம், அதே போல ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, மின்சார வாகனம், உயர்கல்வி, அதிநவீன உற்பத்தி ஆகிய துறைகளில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பதும் கையெழுத்திடப்படுவதாக தெரிவித்திருக்கின்றனர். இவி வெஹிக்கிளை பொறுத்த வரையிலுமே தொடர்ச்சியாக பெட்ரோல், அதாவது மாசு கட்டுப்பாட்டை குறைப்பதற்கான அடுத்தபடியான ஒரு நடவடிக்கை என்பதையும் தமிழக அரசு தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகிறது. அதிலும் மானியத்துடன் கூடிய விலையுடன் வாங்குவதற்கும் அதே போல ஒரு ஷோரூமை வைப்பதென்றால் அவர்களுக்கான தொழில் முனைவோர்களுக்கான எளிதாக பயன்படக்கூடிய வகையிலும் அவர்கள் எளிதில் தொழில் முனைவோராக ஆக்கக்கூடிய வகையிலும் தொழில்துறை சார்பில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தான் இளைஞர்களுடைய அந்த தொழில் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்காக தொழில்துறையில் இருந்து பல்வேறு ஒப்பந்தங்கள் என்பதும் இன்றைய தினம் கையெழுத்திடப்படுகிறது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் இந்த முன்னிலையில் இந்த கையெழுத்து ஒப்பந்தம் என்பதும் காணப்படுவதாக தெரிவித்திருக்கின்றனர். இதுவரை இந்த கைடன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நிறுவனத்தில், அதாவது தமிழ்நாடு தொழில் வழிகாட்டி நிறுவனத்தில் பல்வேறு அமைப்புகள், இதற்கு முன்பாக ஆட்சியில் இருந்த நான் முதல்வன் திட்டம், அதே போல தொழில் முனைவோராக்குவதற்கு தேவையான பல்வேறு திட்டங்கள் என்பதும் இந்த அலுவலகத்தில் இருந்துதான் இளைஞர்களுக்கு பெரும் பயனுள்ளதாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் தான் தற்போது முதலமைச்சர் விஜய் இந்த அலுவலகத்தை பார்வையிட்டு இதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பது குறித்தும் அதிகாரிகளிடையே விரிவாக அவருக்கான விளக்கம் என்பதையும் தொடர்ச்சியாக கொடுத்து வருகின்றனர். உடன் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களும் இருக்கிறார் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளும் தொடர்ச்சியாக இருக்கின்றனர். அடுத்தபடியாக முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீ சந்தோஷ். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.